பசுபதி எப்படி நல்லவனா மாறினாரு? ரகுவை கவுத்துறதுக்காக இந்த விஷயமா, இல்லை சொந்த செலவுலேயே சூனி வச்சுக்கிறாரா? ரகுவும் ஜானகியும் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜானகி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒளிவு மறைவு எதுவும் இருந்ததில்ல நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, ஐயோ, உங்கள் மனசு அழுத்துற அந்த விஷயத்த உங்களுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அழுதுட்டு எப்படி இவரால் வெளியில் சகஜமாக இருக்க முடியும்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா ஜானகி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் சுமக்கிற இந்த பாரத்துலேருந்து நம்ம கும்பிட்ற சாமி தான் உங்களை சீக்கிரமாக விடுவிக்கணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். அதனால தான் எதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகி. ரகுராமுக்கு உடனே ரொம்ப எமோஷனல் ஆகுது. நீ என் மனைவியாக அமைஞ்சது நான் ஏதோ போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பேசினாலும் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் ஒரு சத்திய காப்பாளர். ஜானகி கோவிலில் விளக்கேற்றி, என் புருஷன் எந்த பாவமும் செய்யாதவர், அவர் மேலே அபாண்டமாக ஒரு பழியை சுமத்தியிருக்காங்க, அந்த பழியிலேருந்து அவர் மீண்டு வெளியில் வரணுமா அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு விளக்கேற்றுறாங்க. திடீர்னு நம்ம பசுபதி சாமி வந்த மாதிரி ஆடுறாரு. நான் கருப்பன் வந்திருக்கேன்டா, யாரடா குறை சொல்கிறீங்க? ரகுராம் ஏன் புள்ளடா, கோவில் கோபுரத்தில் விரிசல் விட்டுட்டு இருக்குடா அப்படின்னு சாமியாட இது புவனேஸ்வரிக்கே ஷாக்கிங்காக இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது உண்மையிலேயே இவர் நடிக்கிறாரா, இல்லை இவர் யாரும் மிரட்டி இப்படி சொல்கிறாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.